வணக்கம். பொது அறிவு சவால் 10 கேள்விகள். நீங்கள் எத்தனை மதிப்பெண் பெறுவீர்கள்? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது? A. பகுதி 3. B. பகுதி 4. C. பகுதி 4A. D. பகுதி V. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை C. பகுதி 4A. இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான நதியான கோதாவரி எந்த மலைத்தொடரில் இருந்து உருவாகிறது? A. சாத்பூரா மலைத்தொடர். B. விந்திய மலைத்தொடர். C. மேற்கு தொடர்ச்சி மலை. D. கிழக்கு தொடர்ச்சி மலை. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை C. மேற்கு தொடர்ச்சி மலை. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பிய முதல் வெற்றிகரமான விண்கலத்தின் பெயர் என்ன? A. மங்கள்யான் -1. B. சந்திரயான் -1. C. ஆதித்யா. D. ககன்யான். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை A. மங்கள்யான் -1. அவுரங்கசீப்பின் ஆட்சியின் போது முகலாய பேரரசுக்கு சவால் விட்ட சத்ரபதி சிவாஜி மகாராஜாவின் தலைநகரம் எது? A. புனே. B. சதாரா. C. ரேகட். D. கொல்காப்பூர். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை C. ரேகட். இந்தியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் வெளிநாட்டவர் யார்? A. நெல்சன் மண்டேலா. B. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். C. ஃபக்ருதீன் அலி அகமது. D. கான் அப்துல் கஃபர் கான். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை D. கான் அப்துல் கஃபர் கான். இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டு அமர்வுக்கு தலைமை தாங்குபவர் யார்? A. இந்திய குடியரசுத் தலைவர். B. இந்திய பிரதமர். C. மக்களவைத் தலைவர். D. மாநிலங்களவைத் தலைவர். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை C. மக்களவைத் தலைவர். புகழ்பெற்ற சமஸ்கிருத நாடகமான அபிஞான சாகுந்தலம் அபீஜ்னன் சகுந்தலம் இயற்றியவர் யார்? A. வால்மீகி. B. வியாசர். C. காளிதாசர். D. துளசிதாசர். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை C. காளிதாசர். இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் எகனாமிக் ரிஃபார்ம்ஸ் எந்த பிரதமரின் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டன? A. இந்திரா காந்தி. B. ராஜீவ் காந்தி. C. P.V. நரசிம்ம ராவ். D. அடல் பிஹாரி வாஜ்பாய். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை C. P.V. நரசிம்ம ராவ். லைக், கமெண்ட் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஸ்கோரை கமெண்டில் எழுதுங்கள்.